Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான பிடிஏ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிடிஏ கொஸ்டின் மட்டும் கோத்ரூ பண்ணிங்களே போதும், கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். இது வரைக்கும் நடந்த பார்த்தீங்கன்னா 4 எக்ஸாம் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே பிடிஏ கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் வந்துருந்து நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ்எஸ் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் சார்பில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி எஸ்எஸ்க்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்எஸ்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். அதில் உங்களுக்கு தேவையான 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மேலே சொல்லும்போது நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் சார்பில் கிரியேட் பண்ணி மோஸ்ட் 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் லிங்க்குமே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. அதில் 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் வந்து தமிழ் மீடியம் தானே, இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருப்போம். ஸோ அதன் தொடர்ச்சி இந்த பிடிஏ கொஸ்டின் கட்டாயம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது வந்து கொஸ்டின் நிறைய வரும். ஃபஸ்ட் நம்ம இந்த பிடிஏ கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் இ, இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் காரணம் சொல்கிறது. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தான். செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடு சபையின் சாசனம் கையெழுத்தானது ஜூன் 20, 1945. கூற்றும் காரணம் வந்து ஆப்ஷன் இ. ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து முதலாவது வனச்சட்டம் எந்த 1865. நெக்ஸ்ட் 1812ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்க தமிழ் இலக்கிய நூல் திருக்குறள். சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் இ, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரி வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகள். 9th இந்தியாவின் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்டது கொல்கத்தா. தமிழ்நாடு மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சின்னக்கல்லார் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெறும் பகுதி. அமைச்சர்களுக்குள்ள ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள் மக்களவை. நெக்ஸ்ட் வந்து 12th ஒன்று பஞ்சசீல கொள்கையின் கையெழுத்தும் வந்து நேரு மற்றும் பார்த்தீங்கன்னா சூயல்லாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன்று உலக வார்த்தாப்பின் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து தலைமை இயக்குனர். 14th ஒன்று மாறுபட்ட ஒன்று பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. ஓவரால் 14 1 மார்க் மோஸ்ட். நெக்ஸ்ட் 2 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது புக் இன்சைடு 2 மார்க் இருக்குது. முதல் வகுப்போருக்கு பிந்தைய காலத்தை சேர்ந்த 3 முக்கிய செய்தி புக் பேக் த பெர்லின் சொல்ல புக் இன்சைட். தென்னிந்தியா வெளியிடும் செய்தித்தாள்கள் மீது புக் இன்சைட். நிலக்கரியின் வகைகளை அதன் கருவி மீது புக் இன்சைட் தான். ஜெட் காற்று மண்ணெலாம் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கடற்கரை சமலை கட்டளை நீதி பேரான. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை என்றால் ஃபாரின் பாலிசி. சென்னை ஏசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படும். இது லாஸ்ட் இயர் கம்பல்சரியில் கேட்டிருந்த கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் அதில் தான் பிடிஏ கொஸ்டின் கட்டாயம் கோத்துருவேன். மக்கள் தொகை சீரட்டு இருக்கும் சமூக பொருளாக்கணும். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பில்லர்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்கர்னோ உடன்படி கையெழுத்திட்டாங்க 1925. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சமம் சொல்லலாம். உலகிலே மிக நீளமான அணி சொல்லும் போது வந்து இராகுட் அணி. தமிழர் முதல் பெண் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திமா பிவி. பண்டங்கள் மற்றும் பணிகள் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நடைமுறைக்கு வந்து வேறுபடுத்துகள் வந்து வெஸ்டர்ன் கார்டு, ஈஸ்டர்ன் கார்டு, வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் கொடுத்துருக்காங்க. முதல் உலகப்போர் முக்கிய காரணம் வேலூர் பரீட்சை காரணம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக குறித்து வந்து இமயமலை உட்பிரிவுகள் ஏதும் 2 பல்நோக்கு திட்டம் மனிதனால் உருவாக்க பேரிடரும் காரணங்களும் தவிர்க்க முடியாது. இது புக்கின் சேர்ந்து கேட்டிருக்காங்க. மேற்கு ஆசியா இந்தியாவுக்கு மிக முக்கிய வாய்ந்த பகுதி. இது புக்கின் சேர்ந்த வெற்றிகரமாக தெரியல புக் பேக் கொஸ்டின். டைம் லைன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட் 1920 வரைக்கும். அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப். இந்த மேப் பொறுத்து நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் மார்க் பண்ணி நான் உங்களுக்கு கட்டாயம் ஒரு வீடியோ போடுறேன். அதில் கோத்துருவோம். பிளேசஸும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட். 8 மார்க் கொஸ்டின் பண்ணால் தன்னாட்சி. தட் மீன்ஸ் ஓம் ரூல் இயக்கத்தை தொடங்கியதன் மூலம் திலகரும் அன்னி பெருசாமி யாரும் இந்திய சுதந்திர 1916 எவ்வாறு தக்க வைத்தனர். அதுக்கப்புறம் இன்னொரு தென்னாப்பிரிக்காவின் தேசிய அரசியல் எழுச்சி குறித்தும் அதே சமூக ஈஸா 2 கொஸ்டின் புக்கின் சேர்ந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா பிளேஸும் அதுக்கு அப்ளைன் மேப் தமிழ்நாடு பிளேஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிடிஏ கொஸ்டின். இதே மாதிரி இன்னும் 5 பிடிஏ கொஸ்டின் இருக்குது. பிடிஏ 2 பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து லத்தீன் அமெரிக்கா. அதன் உலகின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபதி விரும்பவில்லை லத்தீன் அமெரிக்கா. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, கூட்டும் காரணம் ரெண்டுமே சரியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு சத்யார்த்த பிரகாஷ் வந்து பார்த்தா தயானந்த சரஸ்வதி. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒனுக்கு பீனிக்ஸ் குடியேறி யாருன்னு தான் காந்தியடிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ. தன்மை ரொம்ப முக்கியமான தென்னிந்தியாவின் மிக வருமான சிகரம் ஆணையமுடி. தமிழ்நாட்டின் மிக வருமான சிறுவன் சொல்லும்போது தொட்டபெட்டா. இந்த தங்க இலை பேர் வந்து சனல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபைபர். இந்த முதல் அணுமின் நிலை வந்து பார்த்தா மகாராஷ்டிராவில் தான் உருவாக்கப்பட்டது. கீழ்கண்ட எது ஹெலிகாப்டர் தொடர்புடைய பவன் ஹான்ஸ். 10th ஒன்று வந்து தமிழ்நாட்டின் நெசவுத் தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர். டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு சொல்லும்போது கரூர் தான். மாறுபட்ட ஒன்று வந்து சொத்து உரிமை. மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழக செயல்படுத்தும் ஆளுநர். நிகர் உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேய்மான ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் 14th ஒன்று ஆப்ஷன் பி. 2 மார்க் கொஸ்டின் இப்போ டாலர் எகிறது 3 உலக நாடுகள். அதுக்கப்புறம் சத்தியாகிரம் பற்றி. இது வந்து இப்போ புக்கின் சேர்ந்து கேட்ட கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். சம்பரான் சத்தியாகிரம். நம்ம இதில் வந்து புக்கின் சேர்ந்து கேட்ட கொஸ்டின் மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் 24லேருந்து 28 வரைக்கும் எல்லாமே புக்கின் சைடு. உலக பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் அக்கறை எவ்வாறு பிரதிபலிக்கின்றன. நெக்ஸ்ட் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம். இரண்டாம் துறை கப்பலுக்குள் வாயில் புவியியல் குறியீடு எல்லாமே புக்கின் சைடு நம்ம மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து இதில் வந்து மேட்ச் கேட்டிருக்காங்க.
ஓட்டி வந்து சொல்லும்போது இத்தாலி, அன்வர் அது வந்து எகிப்து, தீர்த்தகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஓடநிலை, ஆயுதப்படையினர் வந்து தீர்ப்பாயங்கள், ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சொல்கிறாங்க. வேறுபாடுகள் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2ஆம் உலகப் போர் விளைவுகள், இந்திய தேசிய காங்கிரஸ், சமூக நீதி கட்சியின் பங்களிப்பு, இது புக்கின்ஸ் கேட்டாங்க. இந்தியாவின் முக்கிய இரும்புகள் இதில் படை வலிமை குறிப்பு கொள்கை பற்றி இது புக்கின்ஸ் கேட்டாங்க. மற்றபடி எல்லாம் ஈஸியாக கொடுத்து டைம் லைனும் 1940 வரைக்கும். அதே மாதிரி அவுட்லைன் மேப் இந்தியாவில் டெல்லி, மீரட், லக்னோ, பாரக்பூர், ஜான்சி கேட்டிருக்காங்க. 8 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான பெண்கள் 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய முக்கிய பங்கு, ஜெர்மனி தொடர் வெட்சல் உடன்படிக்கை, தமிழ்நாட்டில் ரவுலட் சத்தியாகிரக, இதில் இருக்க 3 கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி பாருங்க. அவுட்லைன் மேப் இந்தியா பிளேஸு, மும்பை எல்லாமே முக்கியமான பிளேஸை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மேப்பும் பாருங்கள். பாக்நீர் சந்தை, பழவேற்காடு ஏரி, பழனிமலை, காவிரி ஆறு, பூண்டி நீர்த்தேகம், தூத்துக்குடி துறைமுகம், ஊட்டி, சென்னை, பெங்களூரு ஏரியான தங்கநாடு எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன். இது PTA 2. PTA 3 பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நாம் பார்க்கக்கூடிய கொஸ்டினில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் நெப்போலியன் படையெடுப்பு தான். செகண்ட் ஒன்றுக்கு வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் 1976, விதை மறுமண MG ரானடே. ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபிஃப்த் ஒன் தமிழிசை வரலாறு குறித்த நூல் யார் எழுதுனா ஆபிரகாம் பண்டிதர். சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பெனின்சுலர். செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, மண் சாயில். எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, கார்பன். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமம் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். கிழங்கு அரபிக்கடலில் கலக்கும் ஆறு வந்து பெரிய. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா NH-44. நாடாளுமன்ற மேலே தமிழர் தேர்ந்தெடுப்பு உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 18. அதுக்கப்புறம் 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு இந்தியாவில் உள்ள காலனி வந்து பார்த்திங்கன்னா போர்த்துகீசிய, டச்சு, ஆங்கிலேயர், டெனிஸ், பிரெஞ்சு. அதுக்கப்புறம் 14th ஒன்று வந்து சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெரியார் வைக்கம் வீரன் அளிக்கப்படுவது யார், ஏதேனும் 2 அடிப்படை உரிமை. சில புக் இன்சைட் கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டினும் கம்பேர் பண்ணி தான் கொடுத்தேன். 26 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தென்னிந்தியான் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். இந்தியான் மான்செஸ்டர்னா மும்பை, தென்னிந்தியான் மான்செஸ்டர் பற்றி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். மான்செஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து பருத்தியாலைகள் அதிகமாக இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சொல்லுவோம். ஸோ இங்கிலாந்தில் அப்படி ஒரு இடமே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பருத்தியாலைகள் அதிகமாக இருக்கும் மான்செஸ்டர். ஸோ அதனால தென்னிந்தியான் மான்செஸ்டர் என்பதை கோயம்புத்தூர் சொல்கிறோம், இந்தியான் மான்செஸ்டர் மும்பைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துரு இதர், செகண்ட் ஒனுக்கு வந்து கங்கை, தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரளைமன், ஃபோர்த் பனிப்பொருள் எதிர்கொள்ளும் இந்தியா பின்பற்றிய கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸில் உலகமயமாக்கல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் தியோடார் லெவிட். அதுக்கப்புறம் வேறுபாடுகள். நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்கில் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கொடுத்துருக்கோம். அப்படியே இப்போ பசுமை புரட்சி டைம்லைன் 1930 1950 வரைக்கும். அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப் கொடுத்து ஹீரோசிமா, ஜெர்மனி, மாஸ்கோ, துருக்கி, கிரீஸ். அதுக்கப்புறம் 8 மார்க் கொஸ்டின் இத்தாலி முசோலினி எழுச்சி, சிவகையின் துன்பகரம் வீழ்ச்சி காரணம், காந்தி இயக்கத்தில் சிறந்த உதவ சட்டமன்ற எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. 8 மார்க் கொஸ்டின். அது அவுட்லைன் மேப் இந்தியா, அவுட்லைன் தமிழ்நாடு பாருங்கள். காவிரி டெல்டா, ஏலகிரி கொண்டு, முக்குருத்தி ஏறு, ஓர்மன் பகுதி, நெல் விளையும் முக்கிய பகுதி, செம்பரம்பாக்கம், சென்னை நாகப்பட்டினம், சென்னை வரலான கடலன். இது 3வது PTA கொஸ்டின். அடுத்து இன்னும் 3 PTA கொஸ்டின் இருக்குது. PTA 4 பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தா பார்சி மூமெண்ட். தேர்ட் ஒன்றுக்கு வந்து வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தான் மகன் எங்கே அனுப்பப்பட்டார், கல்கத்தா. அதுக்கு ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன் சென்னை அருகில் சத்தியகிரக பார்த்தீங்கன்னா பிரகாசம். சிக்ஸ்த் ஒன்றுக்கு பாக்னீர் சந்தி வந்து இலங்கை. அதுக்கு 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் இலையுதிர் பருவக்காற்று கடை இலையுதிர் காடுகள். 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி இவையனைத்தும். 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ சைனா. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி இவை அனைத்தும். தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. இன்னொரு தோல் தொழிற்சாலை இல்லாத இது வந்து தருமபுரி கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாகவே ஆல்ரெடி ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. MRTS பறக்கும் தொடரும் திட்டம் கட்டாயம் படிங்க. புக்கு தான். அதே மாதிரி சபாகர் ஒப்பந்தம் இது புக் இன்சைட் கொஸ்டின். இந்தியா முக்கிய மென்பொருள் இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினும் மார்க் பண்ணி படிங்க. மேட்ச் பாருங்க. திருவருட்பா வந்து ஜீவகாரண்ய பாடல்கள். சென்னை வாசிகரின் சங்கம் வந்து பார்த்தா அணியம். நெக்ஸ்ட் பார்த்து திராவிடரில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை வந்து 1962. ஷிங்கன்சன் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஸ் பிட்வீன். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துருப்பாங்க. கங்கை ஆறு வடிநிலம், மனிதவள மேம்பாட்டின் அளவிட முறைகள். நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது எல்லாம் இதில் வந்து படிக்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. அதுக்கு அவுட்லைன் மேப்பாக இந்தியா மேப்பில் இருக்கணும். ஜாலியன் வாலாபாக் தான். நெக்ஸ்ட் வந்து பால்தோலி, வார்த்தா, சௌரி சௌரா. அதுக்கப்புறம் 8 மார்க் கொஸ்டின் ஐரோப்பிய குழுமம், யூரோப்பியனையும் கட்டாயம் படிங்க. இதில் இருக்க 8 மார்க் எல்லாமே பன்னாட்டு சங்கம், புலித்தேவருடன் தொடர்புடைய களக்காடு போர் குறித்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அவுட்லைன் மேப் இந்தியா மேப்னா ஆரவள்ளி மலைத்தொடர், நர்மதா ஆறு, அதிக மலைப்பெறும் பகுதி, தாமோதர் அணை, சென்னை, பருத்தி விளையும் ஒரு பகுதி, பாலைவனக்காடுகள், இந்தியன் மான்செஸ்டர் மும்பை மார்க் பண்ணக்கூடியது. தமிழ்நாடு மேப்பில் வந்து நீலகிரி கொண்டு பாலாறு, மேட்டூர் அணை, மலைமன் பகுதி, பருத்தி விளையும் முக்கிய பகுதி, சாத்தனூர் அணை, சென்னையிலிருந்து மதுரை வரை செல்லும் வான்வெளி, அரபிரி எல்லா பிளேஸும் மார்க் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்
ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 5th பிடிஏ பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி எனத்தம் ஆல் தேப்போ, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்திய அரசு 1935 ரொம்ப முக்கியம். 5th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி பணியாளர் தேர்வு ரொம்ப முக்கியம். இந்திய அரசு அதிகாரி தெரிச பணியாளர் தேர்வு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சின்னு சொல்லுவோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. 6th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 7th ஒன்று மாறுபட்ட ஒன்று செம்பு, 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தா வான்வழி போக்குவரத்து எளிதில் செல்ல முடியாத பகுதி பயன்படும் போக்குவரத்து, 9th தமிழ் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரின்னு கொடுத்துருவேன். இதில் ஈரோட மார்க் பண்ணி போடலாம், அதனால் ரெஃபர் பண்ணிக்க. 9th 10th தென்னிந்தியாவின் நெற்களஞ்சி வந்து காவிரி டெல்டா, 11th ஒன்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நெக்ஸ்ட் பார்த்து 12th ஒன்று நிரந்தர அவையாகும், 13th ஒன்று வந்து பணிகள் ஜிடிபியில் எத்தனை மூலம் அதிக வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது, 14th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கைவினை நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்கள் இடம்பெறாத ஒன்று கைவினைப் பொருட்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பண்ண நிறைய கொஸ்டின் புக்குன்னு சேர்ந்து கேட்டிருக்கேன். அதனால் சிப்காட் ரொம்ப முக்கியமானது. அட்சயம் எடுத்திருக்கேன் பறவைகளை மேட்ச் பாருங்கள். அனல் மின் நிலையம் வந்து 1975, மேக்ஸிமம் கப்பல் கட்டும் தளம் வந்து மும்பை, சோழமண்டல கடற்கரை வந்து தென்கிழக்கு கடற்கரை சமவெளி, 4th அமர்த்தியாசன் வந்து பொருளாதார அறிஞர், 1020 வந்து மறைமுக வரி. ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு வாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. டைம்லைன் 1920 வேர்ல்டு மேப், செர்பியா, பசிபிக் பெருங்கடல், ஜப்பான், ஹவாய் தீவு, நாகசாகி. அதுக்கப்புறம் சமூக முன்னேற்றத்துக்கு ஈவேரா பெரியார பங்களிப்பும், அடால்ஃப் ஹிட்லர் பற்றி கேட்டால் 10ஆம் சேர்த்து இயக்கம் நடைபெற்று சென்ற சொல்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா பார்த்தா மேற்கு தொடர்ச்சி தகுதியாக உயிர்கொலை பெட்டகம், சணல் விளையும் பகுதி, கொச்சி, ஜாம்ஷெட்பூர், எவரெஸ்ட் சிகரம். அதுக்கப்புறம் தென்னக ரயில்வே தலைமையிடம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அவுட்லைன் மேப் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தோன்னா வீராணம் ஏரி, காப்பி விளையும் பகுதி, தேசிய நெடுஞ்சாலை, சென்னை முதல் திருச்சிராப்பள்ளி வரை ரயில் பகுதி, இந்திய பெருங்கடல், கூடங்குளம், நெக்ஸ்ட் காலிபர் மலை. இது மோஸ்ட் இம்பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிடிஏ கொஸ்டின் 5 6 ஆல்ரெடி 5 பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன்று ஏகாதிபதி முதலாளி உச்சகடன் கூறியவன் லெனின், செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி செப்டம்பர் 1949, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 4th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 5th ஒன்றுக்கு பாருங்கள் ஆப்ஷன் டி, 6th இந்தியாவின் சொந்தம் தீவுகள் வந்து அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகள், 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ இந்தியா உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதிகளான மவுண்ட் சிண்ட்ரம் எங்கே ஆக்சுவலாக உலகத்தில் அதிகமாக மழை பெறும் மவுண்ட் சிண்ட்ரம் அது இந்தியாவில் அமைந்துள்ளது. மனிதவள மேம்பாடு தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஒன்றுக்கு ராமநாதபுரம் கிலோமீட்டரில் மண் அரிப்பிலும் அதிக அளவு பாதிக்கப்படும் ராமநாதபுரம், கரிசல் மண் டேஸ் அழைப்பில் பருத்தி மண் நிலக்கணும். ஏன்னா பருத்தி தான் அதிகமாக விளையக்கூடியது வந்து கரிசல் மண் தான். 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி பெட்ரோல் பொருள் சொத்துக்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு செல்லுதல். 12th ஒன்றுக்கு சபாகர ஒப்பந்தம் எந்த நடக்குதுன்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 14th ஒன்று தமிழ்நாடு ஒருங்கிணை ஊட்டச்சத்து 1980. அதுக்கு 2 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருங்க. ரவுண்ட் பண்ணியிருக்க எல்லா கொஸ்டின் புக்கின் சைட் கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. ஃபில்லப்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். 5 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். இதில் ஓவராலாக கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் கூட கோத்ரூ பண்ணிங்களா போய் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். 8 மார்க்கில் இந்த கம்பெனி கருத்து வீரபாண்டி கண்டமன் கடத்தி வீரர் இதெல்லாம் லாஸ்ட் பப்ளியில் கேட்டது. சுயஸ் கால்வாய் சிக்கல், தமிழ்நாடு மறுமலை தோற்றம் வளர்ச்சி கொடுத்து எழுதுக. அதுக்கப்புறம் அவுட்லைன் மேப் இந்தியா, அவுட்லைன் மேப் தமிழ்நாடு மேப்லையும் தாமிரபரணி, ரப்பர் விளையும் பகுதி, வைகை அணை, ஏதேனும் ஒரு பன்னாடு விமானம், ராமேஸ்வரம், சென்னை, வங்காள விரிகுடா, மதுரை கண்டுபிடிங்க. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் இதில் நான் கொடுத்துருக்கிறேன் 6 கொஸ்டினுமே ஆன்சரை கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கைடில் படிக்கும்போது பிடிஏ கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினை கட்டாயம் படிங்க. நிறைய கொஸ்டின் இருக்கே சார், அப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டினை நீங்கள் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தனியாக தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ பப்ளிக் கொஸ்டின் இது மாதிரி சார் நிறைய பேர் டவுட் வரலாம் சார், கொஸ்டின் தமிழில் இருக்குது அதுக்கு இங்கிலீஷ் கொடுத்துருவோம், இப்படி தான் பப்ளிக் கொஸ்டின் வரும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது தமிழ் மீடியத்துக்கு தனியாக கொஸ்டின் வரும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் வரும், பப்ளிக் கொஸ்டின் வராது. ஸோ தமிழ் மேத்ஸ் சயின்ஸ் எஸ்எஸ் 3 சப்ஜெக்ட்டுமே வந்து தமிழ் மீடியத்துக்கு தனியாக, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து ஃபஸ்ட்டு தமிழில் கொஸ்டின் அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கு வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த லிங்க் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா அப்போது உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே அதில் இருக்கும். அந்த எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 days டைம் இருக்குது. இந்த 3 days நிறைய கட்டாயம் யூஸ் பண்ணிக்க. நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்ல உங்களுக்கு அதுக்கான நிறைய வீடியோ தொடர்ந்து நம்ம போட போகிறோம். நான் திருப்பி சொல்லக்கூடிய முடிஞ்ச வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் எழுதி பாருங்கள். எழுதிவேன் சார் எஸ்எஸ் எப்படி சார் எழுதி பார்க்கறதுக்கு நம்ம கதையே எழுதணும். கதை எழுதுறதுக்கான சப்ஜெக்ட் எஸ்எஸ் கிடையாது. நிறைய பேரோட மார்க் போகிறது எஸ்எஸ் தான். ஏன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விட எஸ்எஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்தளவு படித்து எழுதி பார்த்தீங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் முக்கியமான 5 மார்க் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்ல போட்டிருக்க வீடியோ கோத்ரூ பண்ணிக்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் support to our channel GR Success STC, and also wish you all success to score high marks in the forthcoming APL exam. All the best student. Okay, thank you, bye.